சுமந்திரன் வாராருன்னு ஓடி போய் அவருக்கு கீழே இருந்து நான் அதில் ஐயா ஐயா வாங்கோ ஓடியாங்கோ நீங்கள் சொல்லுங்கொண்டு கேட்கணுமென்ற தேவை அங்கே இல்லையே. மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த கட்சியிலே நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள்? பொறுப்பில் இருக்க விடுறீங்கள் இல்லையே. அந்த கட்சியில் இருக்க மக்களின் தெரிவா இருந்ததை கூட நீங்க நடத்த விடுறீங்கள் இல்லையே. நீங்க தந்து பாருங்க 2 வருஷத்துக்கு. அவர்களுடைய பலத்தோடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன நீதிமன்ற ஓடர் அதுதானே எங்க இல்லாது. நான் நெஞ்சுக்கு நேராக தவறு விட்டிருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக சொல்வது சரியான முறையான உண்மையை சொல்லத்தானே ஸ்ரீதரன் என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல. தெரிவு நடந்த பொழுது தலைவரா எங்களை விட்டு இருந்தா நாங்க 2 வருஷம் நாங்கள் எங்களை நடவடிக்கை செய்து காட்டினோம். திரு சுமந்திரன் அவர்கள் தனிச்சையாக தானாகவே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைகிறார் என்று சொல்ல வருகிறீர்களா? தலைவர் தெரிவு நடந்த உடனேயே வழக்குக்கு போகணும் என்றதில் சுமந்திரன் தெளிவாய். இந்தியா மாகாண சபை விடயத்தை கைவிட்டு விட்டதான். இந்தியாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்தியா சொல்ல இல்லையா நீங்க மாகாண சபையை நிராகரிச்சு போட்டு வேற மாதிரி வாங்க. அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய அரசியலமைப்பு திட்டத்தை நோக்கி செல்லும் என்று நம்புகிறீர்களா? இந்த 2 வருஷத்துக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அது 1000 கேள்விகள் தொக்கி நிற்கும். சிறிதரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தி நிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக இந்திய பயணத்தை பயன்படுத்துகிறார். இப்போ சாதாரணமாக ஸ்ரீதரன் தலைமையேற்ற கொண்டு போறதல்ல கூட்டி கொண்டு போறதுன்னா அது சில பேருக்கு பிடிக்காம இருக்கு, இல்லை விருப்பம் இல்லாம இருக்கும். வணக்க நேயர்களே, மற்றொரு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஒரு பெருமுறை உங்களை சந்திக்க போகின்றோம். அந்த பெருமுறை முதலில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக இந்த வாரம் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக என்னோடு நடராஜ ஐங்கரன் அவர்கள் இணைந்து கொடுக்கிறார். அவரை நாங்கள் முதலில் நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். இந்த வார நிகழ்ச்சியிலே பெருமுறாக இணைந்து கொள்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்கள். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் முதலில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 நீண்ட ஒரு அரசியல் பயணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 2010ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக வருகின்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தமிழரசு கட்சிக்குள்ளே தனித்துவமாக ஒரு வெற்றியை பதிவு செய்து வருகின்ற ஒருவராக நீங்கள் பயணித்து வருகின்றீர்கள். உங்களிடம் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய உள்நாட்டு அரசியல் தொடர்பாக கேட்பதற்கு முன்னர் அடிக்கடி சிறிதரன் அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களோடு மிக நெருக்கமாக ஊடாடுகின்றார். இந்த விடயங்களை நீங்கள் கட்சிக்குள்ளே கலந்து ஆலோசித்து தான் செல்கின்றீர்களா, அல்லது சிறிதரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தி நிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக இந்திய பயணத்தை பயன்படுத்துகிறாரா? இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கான உறவு என்பது கட்சிக்கு அப்பால தனிப்பட்ட மனித தொடர்புகளாகவும் இருக்கு. குறிப்பாக நான் பாடசாலை அதிபராக இருக்கிற நேரத்திலேயே செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து என்னோட தங்கி நின்று எங்களுடைய பாடசாலையில் ஒரு படம் கூட அவர்கள் எடுத்த நாட்கள் உண்டு. கிளிநொச்சியில் பல்வேறுபட்ட இலக்கிய பிரமுகர்கள் பாடசாலை அதிபர்களோடு சீமான சந்திப்புகளை கூட விடுதலை புலிகள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. தொடர்பு இருந்தது, தொடர்ச்சியான தொடர்பு இருக்குது. அதே போல் 2009ஆம் ஆண்டுகளில் நான் இந்தியாவுக்கு போன பொழுதும் அனைத்து தரப்புகளையும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்புகள் கிடைத்தது. தொடர்ச்சியாக நான் இவ்வாறான இந்திய தரப்புகளோடான தொடர்புகள் உண்டு. அரசியலில் வந்த பிறகு 2010க்கு பிறகும் நான் முதல் 2011 அளவில் சென்னை சென்ற பொழுது பல்வேறுபட்ட கட்சி தலைவர்களையும் நான் சந்தித்து பேசினேன். அதிலிருந்து நான் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் பல இந்திய தரப்புகள், இந்திய கட்சிகளின் தலைவர்கள், குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் கன்னட தலைவர்கள், இவர்கள் கேரளாவில் இருக்கின்ற தலைவர்களோடு கூட நான் சந்திப்புகள் இருந்திருக்கிறது. 2-3 தலைவர்கள் புதுடில்லியில் இருக்கின்ற தலைவரோடும் சந்திப்புகள் நடத்தியிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், 90களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு இந்தியாவில் அரசியல் செய்வதில் மிகப்பெரிய தடங்கல்கள் உண்டு. அந்த தடங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு இடைவெளி உண்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழத்து மக்களுக்கும் இடையில் முந்தி இருந்த அந்யோன்யம் உறவு குறைவாக போய்கொண்டே இருந்தது. அதுக்கு அங்கே இருக்கிற தடா சட்டம், பொடா சட்டம் போன்றவைகள் கூட பேச முடியாத அளவுக்கு இருந்தது. ஆகவே மெல்ல மெல்ல அந்த உறவுகளை வளர்த்து செல்வதில் ஒரு நீண்டகால பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த நீண்டகால பயணத்தில் இப்போ தடா சந்திரசேகர் அண்மையில் இறந்து 1 வருடம் ஆகிறது. அவர் கூட எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த உறவு நிலைகளை ஏற்படுத்தி தந்த ஒருவர். ஆகவே இவ்வாறான உறவுகள் தொடர்ந்தும் இருப்பதன் காரணமாக இப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு நான் செல்லுகின்ற பொழுது அல்லது அண்மையிலே கர்நாடகாவிலே நடைபெற்ற வள்ளுவர் விழாவுக்கு செல்லுகின்ற பொழுது, திருவள்ளுவர் விழா 7வது மாநாடு நடைபெற்றது, அதுக்கு செல்லுகின்ற பொழுதும் என்னுடைய நண்பர்கள் அல்லது புதிய தலைவர்கள், அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்களை நட்பின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்து பேசி வருவது வழமை. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் நிலைமைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தல். 2011ஆம் ஆண்டிலேயே
கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா அவர்களை நான் சந்தித்திருந்தேன். நான் தனியாகவே சந்தித்திருந்தேன். அவரோடு பேசியிருந்த நாங்கள் அவருக்கு அந்த எங்களுடைய இன அழிப்பு நடைபெற்றதனுடைய அந்த சான்றான ஆவணங்கள் புத்தகங்களை அவருக்கு கையளித்த பொழுது அவர் கண்கலங்கி என்னோடு பேசியிருந்தவர். இப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய மகன் தான் இப்போ கர்நாடக மாநிலத்தினுடைய பிஜேபியின் தலைவராக இருக்கிறார். அவருடைய இன்னொரு மகன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆகவே அவர்களுடைய தொடர்ச்சி அந்த குடும்ப உறவு அவர்களோடு எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இப்பொழுதும் அண்ணன் சீமான் உட்பட பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களோடு தொடர்புகள் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர்களோடு தோழர்களாக அவரோடு உறவு உண்டு. அதனை விட பிஜேபியில் இருக்கின்ற நயினார் நாகேந்திரன் உட்பட அண்ணாமலை அண்ணன் என்று பேசுகின்ற உறவோடு இன்றைக்கும் இருக்கிறோம். அவை அந்த உறவுகள் கட்சிக்கு விரோதமாகவோ அல்லது கட்சிக்கு பாதகம் தரக்கூடிய வகையிலோ அல்ல. இனம் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு உடனுடனே நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பாக அது கிடைத்திருக்கிறது. அதனை நான் பயன்படுத்திக் கொள்வோம். கட்சியாக பயன்படுத்துவது இன்னமும் ஈழத்தமிழ் மக்களுக்கு பலம் சேர்ப்பதாக அமையும். ஆனால் தமிழரசு கட்சி ஒரு கட்சியாக தமிழகத்தையோ தமிழக தலைவர்களையோ அணுகுகின்ற விடயத்தில் தொடர்ச்சியாக ஒரு பின்னடிப்பை காட்டி வருகிறது. அதற்கு என்ன விசேடமாக போன இதில் பார்த்துருப்பீங்களா, அந்த அயலக தமிழர் விழாவில் கூட முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற பொழுது அந்த நிகழ்விலே அவரோடு மேடையிலே ஒருவராக என்னையும் அழைத்திருந்தார். நான் அந்த நிகழ்விலே பங்கு பெற்றியும் இருந்தேன். தொடர்புகள் உண்டு. அந்த தொடர்புகளை தொடர்ந்தும் உதயநிதி இவர்களோடு நாங்கள் தொடர்புகளை பேணி வருகிறோம். ஆனால் கட்சியாக போவதென்றால் அது ஒரு பயணம், ஒரு ஜேர்னி. அதுக்குரிய பல முறைகள் உண்டு. தங்குதல், போய் வருதல், அதுக்குரிய டிக்கெட் செலவுகள் என்ற ஒரு பெரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட வேணும். கட்சி நான் நினைக்கிறேன் 2010 தேர்தல் முடிந்த கையோடு சம்பந்தனையா தலைமையில் கூட்டாக இருந்த கட்சி தலைவர்கள் கலைஞர் கருணாநிதியை போய் சந்தித்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தபடியால் எங்களுக்கு அந்த அழைப்புகள் இருக்கவில்லை. கட்சி தலைவர்களாக அவர்கள் சந்தித்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு நீண்ட கால இடைவெளி ஏற்பட்டிருந்தது. அன்னை ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவரோடான சந்திப்போ அல்லது அதோ எங்களோட கட்சியால் ஏற்பாடு செய்யப்படவில்லை. அது கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தது. ஆனால் அவர் லெஜிஸ்லேட்டிவில் சட்டமன்றத்தில் ஒரு நல்ல பிரேரணையை கூட அவர் கொண்டு வந்திருந்தார். ஆனாலும் ஒரு சந்திப்பதிலே ஒரு தள்ளித்தான் இருந்தார். அதற்கு பிற்பாடு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த காலத்தில் அவருடைய காலம் கட்சியாக சென்று சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பது அது கட்சி சம்பந்தப்பட்ட விடயம். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு இருக்கிற உறவுகளை போகிற பொழுது ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் உடனுடனே நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவதில் என்னுடைய பணியை நான் செய்து வருகிறேன். அது ஒரு காலத்தினுடைய கடமை. மெல்ல மெல்ல செய்து வருகின்ற பொழுது இன்னும் மெல்ல இனியவர்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை என்னாலும் ஏற்படுத்த முடியும். காலம் அதற்குரிய சூழலை உருவாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அண்மையில் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழகத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்தார்கள். புதிதாக ஒரு முதல்வராக விஜய் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரையும் போய் சந்தித்தார்கள். இந்த பணியை தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று இன்று கூறிக்கொள்ளக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி அவ்வாறுதான் கூறுகின்றார்கள் எந்த பேச்சை எடுத்தாலும். ஆனால் அவர்கள் இந்த பணியை செய்வதிலே தொடர்ச்சியாக காட்டுகின்ற பின்னடிப்பு அல்லது ஒரு தாமதம் என்பது இன்னும் ஒரு கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாக அமைகிறது என்ற பார்வை இருந்தது. அதனால் தான் இந்த வினாவை கேட்டிருந்தேன். இதனோடு தொடர்பட்டதாக நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக கட்சிக்குள்ளே வலியுறுத்தியிருக்கின்றீர்களா? நாங்கள் கூட்டாக போய் சந்திக்க வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்புடைய கட்சியில் நான் நினைக்கிறோம் நீங்கள் சொல்கிற தவறு ஏக பிரதிநிதிகள் என்று நாங்கள் அப்படி சொல்ல இல்லை. கட்சியில் எங்கேயாவது பேசினதா எனக்கு தெரியல. ஏக பிரதிநிதிகள் இல்லை என்று தமிழ் மக்களுடைய விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது 2004 தேர்தல் விஞ்ஞாபனத்தில் காங்கிரஸ், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழீழ விடுதலை இயக்கம், இபிஆர்எல்எஃப், தமிழர் விடுதலை கூட்டணி, அது பிறகு தமிழரசு கட்சியாக மாறிய காலத்தில் இந்த 4 பேரும் இணைந்து கையொப்பமிட்டிருந்தார்கள். விடுதலை புலிகளை நாங்கள் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றது 2004 தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி ஏக பிரதிநிதிகள் என்று நாங்கள் பேசினதாக இல்லை. ஆனால் இந்த முயற்சிகளை எடுக்கிற பொழுது அது கட்சி ரீதியாக, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 2020 வரைக்கும் கூட்டமைப்பாகத்தான் இயங்கி வந்தது. நம்ம கூட்டமைப்பாக இயங்கி வருவதென்றால் கூட்டமைப்பாக தான் இந்தியாவிலான சந்திப்புகளை மேற்கொள்ள வேணும். அந்த சந்திப்புகளில் என்னவோ காலம் சூழல் இழுபாடாக இருந்தது. 2024க்கு பிறகு நாங்கள் தனிச்சு நிற்கிற பொழுதும் கட்சிக்குள்ளே இன்னும் அது ஒரு சரியான கட்சிக்குள்ளே இருக்கிற உள்ளக முரண்பாடுகள் பிரச்சனைகளும் அதை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தரையில். இப்போ சாதாரணமாக ஸ்ரீதரன் தலைமையேற்று கொண்டு போகிறதில்ல கூட்டிக் கொண்டு போகிறதுன்றா அது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், இல்லை விருப்பம் இல்லாமல் இருக்கும்.
அப்போ அது அந்த விருப்பமின்மையண்டா நாங்கள் அதை தவிர்த்து கொண்டிருக்கிறது பெட்டர் என்று நான் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன். நான் என்னுடைய பயணம் நான் போகிற பொழுது சந்திக்கக்கூடியவர்களை சந்திக்கிறேன், சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம், உரையாடக்கூடியவர்களோடு எங்களுடைய மக்களுடைய இன்றைய நிலைமைகளை எங்களுடைய அரசியல் நிலைமைகளை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சில சந்திப்புகள் நீங்கள் குறிப்பிடுவது போல நாங்கள் நேரடியாக சொல்லிடலாம். சில சந்திப்புகள் உண்டு நடத்துகிற உரையாடலோ அல்லது அவர்களோடு இருக்கிற விடயங்கள் அல்லது பேசுகின்ற விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடிய நிலைமை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் வெளியில் சொல்லலாம். ஆகவே சொல்லக்கூடிய விஷயங்களோடு நாங்கள் அந்த உரையாடலை மேற்கொள்கிறோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது தந்தை செல்வநாயகம் அவர்கள் தமிழரசு கட்சியை தொடங்கிய பின்னர் கூட பல முரண்பாடுகள், உட்கட்சி பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ஜி பொன்னம்பலத்துக்கும் செல்வநாயகத்துக்கும் இருந்திருக்கிறது. 2 அணியாக செயற்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் தமிழரசு கட்சிக்குள்ளும் நாகநாதன் அப்படி ஒவ்வொருவருக்கும் இடையிலே பல முரண்பாடுகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை சாணக்கியமாக கையாண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தும் சாணக்கியமாக அதை கையாளாதது தான் தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை இந்தளவு தூரத்துக்கு நீட்சி பெற்றிருக்கிறது என்று ஏன் கருத்தக்கூடாது? இது ஒரு கொஞ்சம் நீண்ட விளக்கமாக இது பேசப்படணும். ஏனென்றா இப்போ வழக்கு போட்டவர்கள் சொல்கிறது என்ன, வழக்கில் யாப்பில் இருக்கிறதன்படி 24 தொகுதி தான், அதன்படி தான் இந்த வழக்கை கொண்டு போகலாம் என்று தான் அவர்கள் சொல்கிறார். நான் தெளிவாக சொல்கிறேன், வழக்கை கை வாங்கினால் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வவுனியாவில் கூடிய எங்களுடைய எங்களுடைய மத்திய செயற்குழு எல்லோருடைய ஒட்டுமொத்த விருப்பமும் பிரதேச செயலக பிரிவுகளை தொகுதிகளாக ஆக்க வேணும். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் 10 தொகுதி இருக்குது, 50 பேர் பொதுச்சபைக்கு வரார்கள். ஆனால் அதே நேரம் மட்டக்களப்பில் 3 தொகுதி, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் எல்லாம் ஒவ்வொரு தொகுதி. அப்போ 5 பேர் தான் வருவார்கள். வெளியில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப காணாது. இப்போ மட்டக்களப்பிலையும் 5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் 15 பேர் தான் பொதுச்சபைக்கு வரார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் 6 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், இங்கே இருந்து 50 பேர் வரார்கள். அப்போ பிரதேச செயலக பிரிவுகளை நாங்கள் தொகுதிகளாக மாற்றினால் என்ற கருத்தின் அடிப்படையில் எல்லாரோட கோரிக்கைக்கும் அமைய அது 2 தடவைகள் அது பற்றி ஆராயப்பட்டது. இப்போ 2023ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி கட்சியின் மத்திய குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. சுமந்திரன் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர், கமலேஸ்வரன் அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர். கட்சியினுடைய பிரதி பொதுச் செயலாளர், சட்ட ஆலோசகர், ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, அவருக்கு தெரியும் தானே இது சரியா பிழையா நாங்கள் கொண்டாடுறது. அப்படி இல்லைன்னா அது ஒரு எதிர்கருத்தை பதிவு செய்திருக்கணுமே, இது நீங்கள் கொண்டுறக்கூடாது, இது பிழையானது, நாங்கள் இப்படி கொண்டுறக்கூடாது, இது ஜாப்புக்கு முரணானதுன்ற இல்லை சுமந்திரன் கொண்டு வந்திருக்கணும். அவர் அதை சொல்லி. ஆனால் அதே கூட்டத்தில் இன்றைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அண்ணே அவர்களும் இருந்தவர். அப்போ அவரும் அதை எதிர்க்க இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு சிரேச தலைவர் அவர் சொல்லியிருக்கணும், இல்லை என்னுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள், நான் இதை எதிர்க்கிறேன், இது பிழையான விஷயம் என்று அவரும் அறிக்கையில் பதிவு செய்யும். எல்லாரும் ஏகமனதாக இவர்கள் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொண்டது ஏனென்றால் எல்லாருக்கும் அதில் விருப்பம் இருந்தது. ஏனென்றால் கிளிநொச்சியில் 4 பிரதேச செயலக பிரிவு வேண்டாம், எங்களுக்கு 20 பேர் பொதுச்சபைக்கு வருவார்கள். இப்போ இதன் அடிப்படையில் சட்டபூர்வமாக யாப்பு விதியினுடைய 7வது பிரிவு 5வது பிரிவுகளுக்கு அமையத்தான் மத்திய குழுவில் இது கட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம். இப்போ கட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று சுமந்திரன் பல தடவைகள் சொல்கிறார். இது கட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம், கட்சியினுடைய மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம். அப்போ கட்சியினுடைய தீர்மானம் தானே, இந்த தீர்மானத்தை ஏன் இப்போ இல்லை என்று சொல்கிறீங்க? அப்போ அவர்கள் இப்போ நிற்கிறார்கள் என்ன, இல்லை அது 24 தொகுதி, இப்படி 57 தொகுதி என்று சொல்லி இயலாது, அப்படி நாங்கள் அதுக்கு தயாரில்லை, ஆகவே இதுக்காகத்தான் வழக்கு போட்டோம். வழக்கை ஆற கொண்டு போட்டது அதுக்கு பின்னால் சுமந்திரன் நேரடியாக இருந்து வழி நடத்தி பரா சந்திரசேகரம் என்றவரை கொண்டு அந்த வழக்கை போடி வச்சார். அதே நேரம் கட்சியினுடைய மாநாட்டில் தான் கட்சியினுடைய ஜாப்பின் பிரகாரம் கட்சியினுடைய மத்திய குழு கூடி, அது விஷய ஆலோசனை சபையாக கூடி மாநாட்டுக்கான திகதியை தீர்மானிக்கிறது. அப்போ 2024ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி கட்சியினுடைய மத்திய குழு விஷய ஆலோசனை சபையாக கூடி மாநாட்டுக்கான திகதியை தீர்மானித்தது. மாநாட்டுக்கான திகதியை தீர்மானித்த பொழுது தெரிவுகளில் ஏற்பட்ட குழப்பத்தில் பொதுச்சபை கடுமையாக குழம்பியிருந்தது. அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எங்களை கூப்பிட்டுக்கிறீங்க பொதுச்சபையில், தலைவர் தெரிவு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டது, ஏனைய தெரிவுகளை நீங்கள் என் மத்திய குழு தெரிவு செய்த நீங்கள் அதை எப்படி நீங்கள் வாசிப்பீங்கள், அப்போ எங்களை என்னத்தை கூப்பிட்டுறீங்கள் என்று கேட்டோன்னா குழப்பம் வந்தது. அந்த குழப்பத்தின் அடிப்படையில் அதனை சமன் செய்கிறதுக்காகவும் அவர்களோட ஆலோசனை நடத்தி, இல்லை
இதை ஒரு முடிவு கொண்டு வரதுக்காகவும் அடுத்த நாள் நடக்க வேண்டிய 28ஆம் தேதி நடக்க வேண்டிய மாநாட்டை ஒரு 10 நாட்கள் மாவே சீனாதராஜா அவர்கள் ஒத்தி வச்சவர். ஒரு கிழமை ஒத்தி வச்சு நாங்கள் அதுக்குள்ள மாநாட்டை கொண்டு அதுக்கு இடையில நாங்கள் பேசி இல்ல அந்த பொதுக்கூட்டம் நீங்க சொல்லுகிற பொதுச்சபை கூட்டத்திலே மிக தெரிவுகள் இடம்பெற்றதானே? எல்லா தெரிவும் பொது சபையில நடக்குது. இல்ல மத்திய குழுவில் இல்ல மத்திய குழுவில தான் அந்த அது செய்திருக்க கூடாது என்பதுதான் எல்லாட்ட கருத்து. இல்ல பின்னர் பொதுச்சபையில கையுயர்த்தி தெரிவு அது கையுயர்த்திட கூடாது என்பதுதான் எல்லாட்ட கருத்து. அவர்கள் சொல்றார்கள் என்ன, நீங்கள் பிழையான வழியில அதை கையாண்டீங்கள், ஒரு தவறான வழியில தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொய்யால கொண்டு போனது சரி, அதை கூட நாங்கள் சமாளித்து ஏற்றுக்கொண்டு போகத்தான் நாங்கள் தயாராகினோம். நான் தான் அந்த பேர்களை தெளிவு தேவைக்காகத்தான் நான் சொல்றேனே, அது நான் தான் அந்த பேர்களை கூட மாவேன் அவர் வாசிச்சிருக்க வேணும். மாவேன்னு சொன்னார், ஸ்ரீதரன் நீங்கள் அந்த பேர்களை வாசிங்க. அப்போ நான் தான் அந்த பேர்களை வாசிக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அதை நடத்துறதுக்கு கூட பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வரை இல்லை. சுமந்திரனை ஒரு தரம் முன்மொழிஞ்சு வழிமொழியவும் இல்லை. அவரை துணை பொதுச் செயலாளர் யாரும் முன்மொழிஞ்சு வழிமொழியே இல்லை. அவர் தானே சொன்னார் மேடையில் ஏறி நான் கீழே இருக்க என்ன போய் மேலே இருக்க சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு அவரும் மேடையில் இருந்தேன். அவர் தானே எழும்பி அவரோட கதை என்ன கேட்கவும் இல்லை. அவர் நாங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்கல, நீங்கள் இப்படி ஒரு கையொத்துற விஷயங்களை செய்யுங்கொண்டு யாரும் அனுமதி கொடுக்கல, எந்த இடத்துலையும் தீர்மானிக்கப்படவும் இல்லை. அவர் போய் தண்டை பாட்டிலே அவரே சொன்னார், இந்த தெரிவு சரியா பிள்ளையா, நீங்கள் முதலாவது பிள்ளை என்றவர்கள் கையை தூக்குங்கோ, பிறகு சரி என்றவர்கள் கையை தூக்குங்கொண்டு அது ஒரு குழப்ப நிலையை உண்டாக்கினார். சரி, அந்த குழப்ப நிலையை உண்டாக்கினதே அவர் தான். அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் ஒரு சுமூக நிலைக்கு சரி அதில் கூட ஒரு உடன்பாட்டுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு தயாரான பொழுது அவரோட அடாவடியாகத்தான் நின்றார். குரூப்பாக வந்த அடாவடிகளுக்குள்ள இருந்த ஏனைய வந்த பொதுச்சபை உறுப்பினர்களுக்குள்ள இருந்த முரண்பாடுகள் அதிகரித்து போனதன் காரணமாகத்தான் ஒரு கிழமை அதை ஒத்தி வச்சு ஒரு சுமூக நிலை கட்சி என்றது எல்லாரும் நாங்கள் பேசி கறிஞ்சு ஒரு விடுதலைக்கான இயக்கம் தானே. அப்போ அதில் ஒரு காலத்தை உருவாக்கி நானும் அதுக்கு மாவி அன்னைக்கு ஓம்பட்டேன். சரி, நாங்கள் ஒரு காலத்தை கொடுத்து ஒரு கிழமையோ 2 கிழமையோ கொடுத்து எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவோம், அந்த மாநாட்டுக்கான தேதியோ குறிப்போம். அப்போ அதுக்காக அன்றைக்கு அதை ஒத்தி வச்ச பொழுதும் அது குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். குழப்பங்களை ஏற்படுத்தி பிறகு சுமந்திரன் ஒரு கடிதத்தை எழுதினார். அதுக்கு பிறகு திருப்பி 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி சத்தியலிங்கம் வீட்டில் நானும் சுமந்திரனும் சத்தியலிங்கம் தனியை சந்திச்சு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்து பல விஷயங்கள் 2024 பிப்ரவரி 11ஆம் தேதி ஒரு எக்ரிமெண்ட் 8 எம்பிமார் நாங்கள் சேர்ந்து எழுதி எல்லாம் செய்த பிறகு 13ஆம் தேதி இவர்கள் வழக்கு போட்டார்கள். ஒன்று நல்ல தெளிவாக தெரிய வேணும் என்றால், தலைவர் தெரிவு நடந்த உடனேயே வழக்குக்கு போகணும் என்றதில் சுமந்திரன் தெளிவாயிட்டார். இல்லாட்டி இந்த வழக்கு இவ்வளோ வேகமாக போடல. இந்த தெரிவு நடந்தது ஜனவரி 21, 27, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது 13ஆம் தேதி நீதிமன்றத்தில். அந்தளவு காலம் இப்படி ஒரு பிராது தயாரித்து செய்ய இயலாது. அப்போ அது ஒரு முதலே தலைவர் தெரிவு நடந்த உடனே இதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. அப்போ ஒரு விஷய ஆலோசனை சபையில் தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தில் அடுத்த நாள் மாநாட்டில் தலைவர் புதிய தலைவரிடம் மாநாட்டில் வச்சு தான் பொறுப்பு கொடுக்குறது. அதுக்கு பிறகு தான் புதிய தலைவர் மாநாட்டுடைய நிகழ்த்துறது. இது கோடிக்கு ஓடி போய் வேண்டது இல்லை. மாவியன் இந்த வீட்டிலேயோ அல்லது வேறொருத்தட்ட வீட்டில் ஓடி போய் நின்று மறைஞ்சு நின்று வேண்ட விஷயம் இல்லை. இது ஒரு கட்சியினுடைய உலகால கடந்த கால வரலாறு. இந்த முறைக்கான குழப்பங்களுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க நாகநாதன் அல்லது அமுதலிங்கம் இவர்கள் இருக்கிற காலங்களில், அமுதலிங்கம் இந்த காலத்தில் ராஜதுர வெளியில் போனதுக்கு காரணம் இருக்குது. பல பேர் இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு ஒற்றுமை ஜிஜி பொன்னம்பலமோ அல்ல ஜிஜி பொன்னம்பலத்தோட இருக்கையிலாதான் எனக்கு சந்தை செல்வா வெளியில் வந்தார், வேறு கட்சியை உருவாக்கினார். அப்போ அது காலங்கள் பிரிவுகளும் வந்திருக்குது, கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் வந்திருக்கு. இதுக்கு பிறகும் நாங்கள் கொண்டு வரணும். இந்த முறை தான் வரலாற்றில் கட்சியில் தேர்தல் நடந்தது. ஒரு காலமும் தமிழரசு கட்சியிலையோ இல்லை தமிழர் விடுதலை கூட்டணியிலையோ தேர்தல் மூலமாக தலைவர் தெரிவு செய்யப்படுறதோ அல்லது ஒரு செயலாளர் தெரிவு செய்யப்படுறதோ நடக்கு. அந்த தவறை அல்லது அவ்வாறான ஒரு முரண்நிலை ஏற்படுவதற்கு மறைந்த சம்பந்தனையாவும் ஒரு காரணமாக இருக்கு. இல்லை, சம்பந்தனையா தெளிவாக சொன்னவர் என்னென்றால், அவர் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அவருடைய இல்லத்தில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி கொழும்பில் அவருடைய இல்லத்தில் நடக்கிற பொழுது திரும்ப எல்லாரும் வினயமாக கேட்டவர்கள், இதை சுமூகமாக கொண்டு போங்க. கனகசவாதி கேட்டவர், தவராசா கேட்டவர், சம்பந்தனையாக கேட்டவர் கேட்க டக்கண்டு அந்த சூழ்நிலையை மறைக்கிறதுக்கு டக்கண்டு சுமந்திரன் சொன்னார், நாளைக்கு நாங்கள் இந்த தலைவருக்கு போட்டியிடுற 3 பேரும் நாளை சந்தித்து கதைச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரவேன். அப்போ நானும் யோகேஸ்வரனும் சுமந்திரனும் என்னுடைய குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் அடுத்த நாள் 11ஆம் தேதி சந்திக்கினாங்க. சந்திக்க ஒரு 15-20 நிமிஷம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் 2020 தேர்தல் முடிஞ்சோன்னு சொன்ன நீங்கள் ஸ்ரீதரன் தலைவராக வாரேன்டா நான் பூரண ஒத்துழைப்பு வழங்கும். அது நான் அப்போ சொன்னான், இப்போ இல்லையாண்ட. இப்போ நான் கேட்டேன், நான் முதல் 2 வருஷம் தலைவராக இருக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் 2 வருஷம் இருங்க, இப்போ விட்டுருந்தாலும் போன ஜனவரியோட இந்த காலம் முடிஞ்சிருக்கும். இல்லை அது நான் அப்போ சொன்னேன், இப்போ செய்யலாது என்று சொன்னேன். அது நாங்கள் தேர்தலில் சந்திப்போம். இப்படியே ஒரு அதிகார தோரணையிலேயே சுமந்திரன் சொன்னேன்.
இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் தேர்தல் தானே சந்திக்கலாம். அப்போ நாங்கள் தேர்தலுக்கு தயாராகினோம். தேர்தல் முடிஞ்ச பிறகும் ஏனைய தெரிவுகள் நடக்கையும் கூட சம்பந்தனையா 2024 மார்ச் மாதம் 18ஆம் தேதி நானும் சார்ல்ஸ் நிர்மல்நாதனும் சம்பந்தனையா வீட்டில் அவரை சந்திக்க போன பொழுது அவர் கேட்டார், ஸ்ரீதரன் தலைவர் தெரிவு எப்படி நடந்தது தேர்தல் மூலம், அப்போ செயலாளர் தெரிவு எப்படி நடக்கணும், தேர்தல் மூலம் தான் நடந்திருக்கணும், ஏன் நீங்கள் அதை செய்ய இல்லை, அப்போ அது போல ரெண்ட கருத்தை சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல மூத்த தலைவர்களாக இவர்கள் ஒன்றில் தேர்தல் நடக்காமல் பார்த்துருக்க வேணும், அதை நிறுத்துறதுக்கான முயற்சிகள். ஆனால் சம்பந்தனையாண்ட சொல்ல கேட்கக்கூடிய அளவில் சுமந்திரனும் இருக்கல, அதையும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், எனக்கு சொன்னார், நான் அவருக்கு சொன்னேன், ஸ்ரீதரனுக்கு இப்போ கட்சியை உருவாக்குற வளப்படுத்தக்கூடிய செல்வாக்கு இருக்குது, ஸ்ரீதரன் இப்போ முதல் தலைவராகவும் நீங்கள் ஒரு கொண்டு அவரை தன்னோட அதுக்கு முரண்பட்டு கொண்டார், நான் அதை வழியில் நான் கதைக்கல ஸ்ரீதரன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் அதை பங்கிட்டு கொண்டு போகிறது நல்லது, முதல் தடவை நீங்கள் இருக்கலாம்னு நான் யோசிச்சினான், தன்னோட ஒத்துவரையில் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தேன். ஆகவே ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்றால், தேர்தல் என்றது வந்துட்டென்றால் அது அங்கே பிரிவினைகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அது பிறகு போட்டி தான். இப்போ போட்டியில் நாங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கறது அல்லது தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றதெல்லாம் நடந்து கொண்டு தானே இருக்கும். தற்பொழுது இந்த தமிழரசு கட்சியுடைய வழக்கு தொடர்ச்சியாக இழுபட்டு வருவதற்கு என்ன காரணம்? வழக்கையின் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்தில் வந்த பொழுது முதல் நாள் எங்களுடைய சட்டத்திரணி ஜனாதிபதி சட்டத்திரணி புவிதரன் ஜனாதிபதி தவராசா எங்களுக்காக ஆஜராகியிருந்தோம். அப்போ புவிதரன் நீதவானுக்கு சொல்லியிருந்தார், நாங்கள் வழக்காளி போட்ட கேட்குற நிபந்தனைகளை வழங்கி இந்த தேர்தலை திருப்பி நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அதன்படி நாங்கள் இந்த வழக்கை கைவாங்க தயார், நாங்கள் அவர் கேட்குற நிவாரணங்களை கொடுக்குறோம். அப்போ ஜெஃப்ரி அழகர் நம்ம அவருண்ட பக்கத்தில் வந்த சட்டத்திரணி கேட்டார், இது நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களோ? அப்போ புவிதரன் கேட்டவர், உங்களுக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்கார், ஆச்சரியமாக இருக்காங்க, நாங்கள் தயார். அப்போ நீதவான் முதலாவதாக என்னத்தான் கேட்டவர், கணேசராஜா நீங்கள் அப்படி அதுக்கு ஓம் வர்றீங்களான்னு. ஓம் வந்து நீதிமன்ற புத்தகத்தில் நான் மாவை சேனாதராஜா, நான் யோகேஸ்வரன், கோதாசன், பிறகு அன்றைக்கு இருந்த குலநாயகம், சத்தியலிங்கம், அந்த இடத்துல 6 பேரும் கையெழுத்து வச்சது. அன்றைக்கு சுமந்திரன் தாயார் இறந்த காரணத்தால் அவர் நீதிமன்றத்துக்கு வரையில்லை. அடுத்த தடவை அவர் நீதிமன்றத்துக்கு வந்து சொன்னார், இல்லை நான் கட்சியை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் கட்சியை விழுந்து போக விட மாட்டேன், கட்சியில் நாங்கள் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி கட்சியில் தான் முடிவெடுத்தினாங்க, அது 57 தொகுதி தான், 57 தொகுதி படித்தான் தேர்தல் நடந்தது, அது தேர்தல் நான் அதுக்காக வாதாடுவேன், நான் விட மாட்டேன். 2 திரும்பி வழக்கை கண்டினியூ பண்ணினார். நாங்கள் வழக்கை முடிவுறுத்தினாங்கள் 29ஆம் தேதி கையெழுத்து வச்சு, இவர் வழக்கை கண்டினியூ பண்ணார். இவருடைய மறுமொழியிலேயே அவர் கொடுத்துருக்கிற பந்தி, ஒரு பந்தி 2வது பந்திகள் அவர் வடிவாக தெளிவாக சொல்கிறார், 57 தொகுதி தான், 41 பேர், மொத்தம் 326 பேர், இது நாங்கள் இத்தனையாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம், இதன்படி தான் என்று அவர் வழியாக தெளிவாக தன்னுடைய மறுமொழியிலும் கொடுத்துருக்கிறார். இது நீதிமன்றத்தை நீங்கள் இன்றைக்கு ஆவணமாகவும் எடுத்து பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கொண்டு இல்லை இது இப்படித்தான், இந்த யாப்பு தான், அந்த யாப்பு தான் என்று சொல்லிடாது. கட்சி முடிவு என்றால் கட்சியில் தானே எடுக்கப்பட்ட முடிவு. 2023 நவம்பர் மாதமும் கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு தானே, யாப்பில் இருக்கிறதன்படி தானே எடுக்கப்பட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அதை சொல்லியிருக்கிறீங்களே, உங்களோட மறுமொழியிலும் அது இருக்குது. ஆகவே நாங்கள் வழக்கு இழுபடுறதுக்கு காரணமே 100க்கு 150% சுமந்திரன் தான். ஆனால் அவர்கள் தரப்பில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வழக்கு தவணையிலும் சிறிதரன் அவர்கள் இடைபுகும் மனுதாரர்களை உருவாக்கி கொண்டு வர. நீங்களே சொல்லுங்களேன், யாரை கொண்டு வந்தாண்டு? அண்மையில் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய திரு ஜீவானந்தம் என்று கூறக்கூடிய உங்களுடைய முன்னாள் உறுப்பினர் உங்களோட சேர்ந்து ஜீவானந்தம் என்றவர் ஒரு முறை வந்தார், அவர் நான் கொண்டு வரையில அவர் வந்தார், அவர் என்னோடையும் இல்லை, சுமந்திரமா இருக்கிறார். நான் உங்களோட நான் கேட்கிறேன் அவர் இருக்கிறது இப்போ சுமந்திர மடியிலான் இருக்கிறார். அவர் ஒரு முறை வந்தார், வந்துட்டு அவர் யார் ஒரு சட்டத்தரணியை கொண்டு வந்தார், அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, அவர் போயிட்டார். இப்போ இன்னொரு இடைபுகும் மாணவராக முதல் மத்திய செயற்குழுவில் இருந்த கனகசிங்கம் அவர்கள் முதல் நாள் வந்தவர், அதோட அவர் போயிட்டார். அவர் கொண்டு வந்தது திருவண்ணாமலைநாதன் என்று திருவண்ணாமலையில் இருக்கிற சட்டத்தினர் அவர் வந்தவர், அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கட்சியின் மத்திய உள்ள இருக்கிற கொழும்பை சேர்ந்த ரத்தினவேல் ஒரு இடைபுகு மனுதாரராக கொண்டு வந்து அன்றைக்கு தன் இடைபுகு மனுக்களை கொடுத்துட்டு அன்றைக்கே போய் திருவண்ணாமலை கோயிலில் சுமந்திரன் எல்லாரும் சேர்ந்து படம் எடுத்தார். அப்போ யார் கொண்டு வந்தது? அவரை நானாக கொண்டு வந்திருப்பேன். ரத்னவேல் வந்த அவர் இப்போ இன்றைக்கு ஒரு ஆளாக இருக்கிறார், வழக்காளியில் எதிராளிகளில் ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் யார் கொண்டு வந்தது? அவர் வந்து அன்றைக்கு இடைபுகு மனுதாரராக தண்டை இதை கொடுத்துட்டு
அவர் அன்றைக்கே சுமந்திரன் டீமோட போய் நின்று திருவண்ணாமலையில் அன்னதானம் சாப்பிட்டு படமெல்லாம் எடுத்து வந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்போ அன்றைக்கு ஸ்ரீதரன் அவரை கொண்டு வரேன். அவர் ஸ்ரீதரனுக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கிற ஒரு ஆள். இன்னொருவர் இருக்கிறார், அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கிளிநொச்சி எல்லாம் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் சட்டத்தரணி கூடாக அவர் அது அவரோட உரிமை. நீதிமன்றம் கேட்குது, இடைபுகு மனிதர்களை போடலாம், அது நீங்க விரும்பினாலும் பெறலாம். கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர் அல்லது கட்சி மீது கொண்ட விசுவாசிகள் இடைபுகு மனிதர வரையினம் வந்தால் அவர்கள் வழக்காக அவையில கண்டினியூ பண்றதா இல்லையான்றதை நீதிமன்றம் தானே தீர்மானிக்கணும். அதுக்கு ஸ்ரீதரன் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த வழக்கை கைவாங்குவது தொடர்பாக கட்சியாக தீர்மானம் எடுக்கப்பட்டதா அல்லது தனிநபர்களாக எடுக்கப்பட்டதா? இது நாங்களாக அந்த இடத்துல நீதிமன்றத்தில் என்னோட முதல் நாள் என்னுடைய கட்சி தீர்மானமாக எடுத்திருந்தால் கட்சியில் எடுக்க இயலாது. நீதிமன்றத்தில் போன வழக்கு அது. நீதிமன்றத்தில் 2 தரப்புகள். ஆகவே நாங்கள் இதை கட்சியில யோசிச்சு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல கட்சி சார்ந்த எடுக்க இயலாது. அப்படி கட்சியில வழக்கு எடுத்து கொண்டு போகலாம். கட்சியால வழக்கு போடுறோம் இல்லை அப்படின்னா இல்ல. இந்த வழக்கை கைவாங்குவது தொடர்பாக ஒரு கட்சி தீர்மானமாக எடுத்த கட்சியில பேசப்படுற பொழுதும் நாங்கள் என்னத்தை கேட்கிறோம், கட்சி நீங்க வழக்க கைவாங்குங்களேன். நீங்க தான் இப்ப இன்றைக்கு மத்திய குழுலாம் இருக்கிறார், பீட்டர் இளஞ்செழியன் இன்றைக்கு மத்திய குழுலாம் இருக்கிறார். அதே போல பரா சந்திரசேகரன் கட்சியில சேர்ந்த 6 மாதத்துல வழக்கு போட்டவர். அவரோட ஆயுள்கால அங்கத்தை ஒருவர் ஒன்றும் இல்லை. அவர் வழக்கு போட்ட பிறகு அவர் வழக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ கடைசியாக நடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் பட்டணமும் சூழலும் தெரிவின் பொழுது எல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவியேற்பில் வெள்ளத்தம்பி சுரேஷ் அவர்கள் அவரை கூட்டிக் கொண்டு வைக்க மாலை போடுறேன். யார்? பராசந்திரசேகரன். என்ன காரணம்? அப்போ என்ன இந்த அடிப்படை நினைக்கிறீங்க? ஒரு வழக்கு கட்சியில் வழக்கு போட்டு கட்சியை முடக்கின ஒருவரை பட்டணமும் சூழல்ல பதவியேற்பு நிகழ்வில் வெள்ளத்தம்பி சுரேஷ் கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு மாலை போட்டு அவரை கௌரவிக்கிறார். அதே பரா சந்திரசேகரம் ஒரு ஹோட்டல் திறக்கிறார் போன ஜூன் மாதம் 12ஆம் தேதி. அந்த ஹோட்டலை நாடாவட்டி திறக்கிறார் சாணக்கியன். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறார் சுமந்திரன். நான் படங்களோட ஆதாரங்களோட கட்சி தலைவருக்கு கடிதம் எழுதினேன். இந்த வழக்கை போட்டது சுமந்திரனும் சாணக்கியனும், இதுக்கான பகிரங்க விசாரணையை ஒரு சுயாதீன விசாரணையை செய்யுங்க. இதுவரையும் நடக்க இல்லை. 1 வருஷத்துக்கு மேலே நான் இப்போ கடிதம் எழுதி 2025ஆம் ஆண்டு அந்த கடிதம் எழுதினேன். அப்போ நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இவ்வளவுக்கு பின்னாலையும் இருக்கிறவர்கள் தங்களோட முகத்தை மறைக்கிறதுக்கு அல்லது மக்கள்கிட்ட வேறு செய்தியை சொல்கிறதுக்கு அவர்கள் கையாளுற நீதிமன்ற நடவடிக்கைகளை தங்களோட சட்டம் ஒரு சட்ட மாபியாக்கள் மாதிரி அவர்கள் ஒரு சட்ட ஆதிக்கத்தை வச்சுக்கொண்டு நான் எல்லாத்தையும் சட்டத்தாலே செய்வேன், நான் எல்லாத்தையும் சட்டத்தை அவர் வெறுட்டுறதன் கூட்டங்களில் பார்க்கணும். சுமந்திரன் நேரங்களில் சொல்லுவார், அது நான் வழக்கில் பார்ப்பேன், நான் நீதிமன்றத்தில் பார்ப்பேன், அதை நீ பாருன்ட்டு நான் பல தடவை சொல்லியும் இருக்கிறேன். ஆகவே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டத்தால் ஒரு இனத்தை ரோட்டில் விடுற வேலை தான் நடக்குதே தவிர இனத்துக்கானதாக அது இருக்க இல்லை. இந்த சட்டம் என்பது, அதாவது சட்ட படிப்பு என்பது ஒரு இனத்தை காப்பாற்றி கொண்டு பிரிந்த வடகிழக்கை உண்டாக்குறதுக்கு சட்டம் பயன்படையில்லை, அல்லது இன்றைக்கு கன்னியா வெந்நீரூட்டுக்கு சட்டம் பயன்படையில்லை. இன்றைக்கு சட்டம் என்று சொல்றதெல்லாம் எங்கட இனத்தை பிரித்து ரோட்டில் கொண்டே விட்டு சிதைச்சு சின்ன பின்னப்படுத்துறதுலாம் சட்டம் பயன்படும். இன்றைக்கு தமிழ் பேசும் கட்சிகள் என்று சொல்லப்படுகிற மலைய கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் உட்பட வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இலங்கை தமிழரசு கட்சியும் அதில் ஒரு அங்கத்துவமாக ஒன்று சேர்தலுக்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவில் அல்லது அரசியல் குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலானதா அல்லது தனிப்பட்ட ரீதியிலானதா? இல்லை, இதில் ஒரு முரணான சம்பவங்கள் இருக்குது. ஒன்றை நாங்கள் பார்க்கணும். 3 தரப்புகளுமே ஒன்று பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக இலங்கையினுடைய மூத்த குடிகளாக இருக்கிறவர்கள் தமிழர்கள். அவர்கள்டேக்கு பிறகுதான் சிங்கள மக்கள் கூட வந்ததாக தான் வரலாறுகள், உண்மை வரலாறுகள் சொல்லுது. மகாவம்சம் போல வரலாறுகள் சொல்கிறத நான் இதில் சொல்லேன். ஆகவே ஒரு வரலாற்று ரீதியான பாரம்பரியமான தங்களுடைய பிரதேசத்தில் இழந்து போன தங்களுடைய இறமையை மீட்டெடுக்கவும் ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகிற இனமாக ஈழத்தமிழர்கள் இருக்கிறார். இன்னொரு வகையில் இன்றைக்கு 250 வருஷங்களுக்கு முதல் இந்த மண்ணுக்கு குடியேறி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்குறதுல, செழிப்பை உருவாக்குறதுல தங்களுடைய உழைப்பையும் உயிரையும் இரத்தத்தையும் வியர்வையையும் கொடுத்தவர்கள் மலையக தமிழர்கள். அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. இப்போ கனடாவில் போய் நீங்கள் 3 வருஷம் இருந்தால் காணும் குடியுரிமை. ஆனால் இன்றைக்கு 250 வருஷங்களாக சொந்த துண்டு நிலம் இல்லாமல் வாழுகிற மக்களிட பிரச்சனை வித்தியாசமானது. அது நாங்கள் மானசீகமாக அதுக்காக நாங்களும் போராடுறோம். கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேற்பட்ட அரேபியர்களுடைய வருகையோடு இங்கு உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய இனமாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் முஸ்லீம் மக்களை. நாங்கள் அதிலிருந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. 1948ஆம் ஆண்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாப்பிலேயே சொல்லப்படுது, முஸ்லீம்களுக்கான ஒரு தனியான
அழகு என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இதப்போ 48 80 வருஷங்களுக்கு முதலே தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் தந்தை செல்வா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு சொல்லப்பட்ட முடிவுகள். 71ஆம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி கூட்டணியாக்கப்படுகிற பொழுது கூட பெருந்தலைவர் அஷ்டப்பும் இருந்தார், பெருந்தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானம் இருந்தார், ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் இருந்தார், தந்தை செல்வாவும் இருந்தார். இருந்துதான் அந்த தீர்மானம் வட்டுக்கோட்டையில் எடுக்கப்பட்டது. அதாவது இது ஒரு வரலாற்று ரீதியாக நடத்தப்பட்ட சம்பவங்கள். இதற்கு பிறகு பல்வேறுபட்ட காயங்கள், இனங்களுக்கு இடையிலான முரண், அது மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை வர இல்லை, அப்படியான முரண்பாடுகள் அல்ல. உதாரணத்துக்கு 83ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் நடந்த கண்ணிவெடி தாக்குதலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டது ஈழத்தமிழர்களை விட மலையக தமிழர்கள். பெருமளவான 2000க்கும் மேற்பட்ட மலையகத்திலிருந்து எங்களுடைய தமிழ் உறவுகள்லாம் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தான் அங்கிருந்து லங்காராணியிலையும் கப்பல்களையும் ஏற்றி இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார். அப்ப அவர்களுக்கான தாயகமாகவும் வடக்கு கிழக்கு தான் இருக்கும் என்பதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். அதே போல 1920களில் பிறகு 1956களில் அனுராதபுரத்தில் நடந்த இனக்கலவரங்கள் என்பது சிங்கள மக்களால் உருவாக்கப்பட்ட இனக்கலவரத்தில் கிட்டத்தட்ட 26,000 குடும்பங்கள் வடக்கு கிழக்கு அனுப்பப்பட்டது. இன்றைக்கு தர்மபுரத்தில் இருக்கிற குடியேற்றம் என்பது 56ஆம் ஆண்டில் அனுராதபுரத்தில் இருந்து வந்த மக்கள் தான் பெருமளவுக்கு அங்கே குடியேறினது. ஆகவே வடக்கு கிழக்கு என்பது மலையகத்தில் இருக்கிற தமிழர்களையும் உள்வாங்கிய ஒரு தேசமாக, தமிழர்களுடைய நிலமாக அது இருக்கிறது என்பதை தான் இந்த வரலாற்று அடையாளங்கள் சொல்லும். ஆகவே இந்த 3 இனங்களுக்கு இடையில இருக்கிற 3 தமிழ் பேசும் மக்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளில் முஸ்லிம் மக்களுடையது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது இப்பொழுதும் இல்லை, தெளிவாக சொல்லப்படலை. இன்றைக்கு அதை இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்று சொல்கிற ஹக்கீமா அவர்கள் அல்லது ரசாட் பதீதீன் அவர்கள் எல்லாருடைய கட்சி சார்ந்தவர்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய தாயக நிலத்தை அல்லது அவருடைய ஹோம்லேண்ட், அவருடைய தாயக பிரதேசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவர்கிட்ட இருக்கா? அது சொல்லுவார்களா? இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை, கல்முனை வடக்கு பிரதேச பிரச்சனை, இன்றைக்கு எல்லாரும் அதை தான் தூக்கி பேசுகிறார்கள். அதை கூட தீர்வு காண முடியாத நிலைமை இருக்குது. ஆனால் சில பேருடைய தங்களுடைய அழுக்குகளை கழுவிக்கொள்ள அல்லது தங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கிற வெறுப்புணர்வுகளை வேறு திசையில் தள்ளி விடுறதுக்கு ஒரு புலக்காட்சி ஒன்று வேறு பக்கத்தில் உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்பட்டால் அந்த புலக்காட்சியில் இவ்வாறான ஒன்றை உருவாக்கி கொஞ்ச நாளைக்கு நாங்கள் எல்லாரும் அதை பற்றி விவாதித்து கொண்டு இருப்போம். இப்போ எங்களுக்கு அதான் சமூக வலைத்தளங்கள் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அதில் பேசி கொண்டு இருக்க உண்மையான விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும் அல்லது மறக்கப்பட்டிருக்கும். இப்போ இதுக்கான ஒரு முயற்சியாக அது இருக்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவில் கடந்த 7ஆம் தேதி இந்த விடயம் பற்றி சூம் லிங்க் மூலமாக அது திடீரென்று காலமாக அறிவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிகள் கூட அறிவிக்கப்படவில்லை. அப்போ நான் அதில் போட்டேன், நான் இன்றைக்கான நிகழ்ச்சி நிரல் என்ன, இதை முன்னிலைப்படுத்தப்பட வேணுமென்று அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நிகழ்ச்சி நிரல் என்ன விஷயம் கூட போட இல்லை. இன்றைக்கு ரூபா சூமில் கதைக்கணும், அவ்வளோதான். அது காலமாக போட்டிருந்தேன். நான் அன்றைக்கு பெங்களூரில் நின்றேன். நான் பெங்களூரில் நின்று தான் இரவு நான் அந்த சூம் மீட்டிங்கில் பங்கு பெற்றினேன். அப்போ நான் அன்றைக்கு என்னுடைய பதிவை செய்தேன். நான் இது பொருத்தப்பாடு குறைவு, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் எம்பிமாரோடையும் கதைக்கணும். அதில் சத்தியலிங்கம், கோதாசன், நான், சாணக்கியன் 4 பேரும் அரசியல் குழுவில் இருக்கிறோம். இப்போ டாக்டர் ஸ்ரீநாத், ஸ்ரீநேசன், ரவிகரன், கோடீஸ்வரன் இந்த 4 பேரும் அதில் இல்லை. அப்போ மத்திய அரசியல் குழுவில் அவர்களை இணைச்சிருக்கலாம். பிறகு திருப்பி வெள்ளிக்கிழமை வந்து அதிலேயும் 3 பேரோட சுமந்திரன் கதைக்கிறார் என்று இந்த விடயத்தை விளங்கப்படுத்துகிறார் என்ற ஒரு கால இடைவெளி கொடுப்படுது. ஆனால் தெளிவாக எந்த இடத்திலும் நாங்கள் ஒரு வரைபடுத்திருக்கிறோமோ அல்ல நாங்கள் என்ன செய்திருக்கிறோமோ சொல்லப்படையும். ஆனால் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த சுமந்திரன் அவர்கள் விளங்கப்படுத்தின அந்த விடயம் என்று வருகின்ற போது ஒரு விடயம் ஊடகங்களூடாகவும் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த சந்திப்பு தொடர்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் அவ்வாறான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்ற போது திரு சிறிதரன் அவர்கள் அந்த சந்திப்பை தவிர்த்து கொண்டார் என்று. சிறிதரனுக்கு போக தேவையில்லையே, ஏற்கனவே அவர் அரசியல் குழுவில் கதைச்சிட்டாரு, தன்னை பதிவை மேற்கொண்டுட்டாரு. ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் வந்து ஸ்ரீதரனுக்கு சுமந்திரன் சொல்லணும் இல்லை, ஸ்ரீதரன் மத்திய குழுவே இருக்கிறார், அரசியல் குழுவிலே இருக்கிறார். அரசியல் குழுவில் 7ஆம் தேதி கதைக்கிறார், தன்னுடைய கருத்தை சொல்றார். சொன்ன பிறகு திருப்பி சுமந்திரன் வாராருன்னு ஓடி போய் அவருக்கு கீழே இருந்து நான் அதில் ஐயா ஐயா வாங்கோ ஓடியாங்கோ நீங்கள் சொல்லுங்கொண்டு கேட்கணுமென்ற தேவை அங்கே இல்லையே. நான் என்னுடைய சத்தியலிங்கம் சொல்லிக்க சொன்னேன், இது தேவை இல்லையே. நான் இதுக்கு நான் இதில் கூட்டத்தில் இருந்து நான் தானே. அரசியல் குழுவில் பேசப்படுற பொழுது கூட இது ஒரு எங்களுக்கு பாதகத்தன்மைகளை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் பல இடங்களில் முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள், காயங்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் ஆற்றுப்படுத்தப்பட முடியாத காயங்களாக அது இருக்குது.
அப்போ இந்த காயங்கள் சீர்மியப்படுத்தப்படாமல், காயங்களுக்கான உத்தரங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னு ஒரு படத்தை காட்டிடலாம். மற்றது 4 எம்பிமாரை அந்த சூமில் இணைக்கிறதுல ஒரு குறையும் வந்திருக்காங்க. ஆனால் அதை கூட ஒரு ஒளிச்சு விளையாடுற வேலையை நாங்கள் செய்யக்கூடாது. உண்மையில இது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் என்றால் இது எங்கே பேசியிருக்கணும், மத்திய உள்லாம் பேசியிருக்கணும். ஆனால் அன்றைக்கு சொல்லப்பட, அன்றைக்கும் கதைக்கிற பொழுது 7ஆம் தேதி பேசுகிற பொழுதும் ஒரு வரைவு இருக்கின்ற ஒரு வார்த்தை ஒன்று பேசப்படும். பிறகு சரி வரைவு இல்லை, அப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு வரைபன்று நீங்கள் எதை சொல்லுறீங்க? இந்த தமிழ் தேசிய பரப்பில் ஒன்று சேர்ற கட்சிகள், தமிழ் பேசும் கட்சிகள் ஒரு வரைவு வரைந்திருக்கிறார்கள். விருந்தினர் ஒப்பந்தம், அதாவது கட்சியினுடைய அனுமதி பெறுவதற்கு முன்னதாகவே வரைபொண்டு வரைந்திருக்கிறார்கள். வரைபொண்டு வரைந்து அந்த வரைவுகளை மாறி மாறி தலைவர்களுக்கு இடையில திருத்தங்களும் செய்திருக்கிறார்கள். அந்த திருத்தம், அந்த செய்யப்பட்ட வரைவு பற்றி 7ஆம் தேதி கூட்டத்திலையும் பேசப்பட இல்லை. அந்த 7ஆம் தேதி அரசியல் குழுவிலும் பேசப்பட்டது. நாடாளுமன்ற குழுவில் பேசியிருந்தா அங்கேயும் பேசப்பட இல்லை. அங்கேயும் அப்படின்னா வரைவை கொடுத்துருக்கணுமே எம்பி மேரிட்ட, இப்படி ஒரு வரைவு இருக்குது, நீங்க பாருங்க, நாங்க இப்படி வரைஞ்சிருக்கிறோம் சொல்லி இருக்கணுமே. ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க பேச போறோம் தான் சொன்னதே ஒழிய என்ன வரைவுன்னு சொல்லல. அப்ப அன்றைக்கு அதே நாள் வெள்ளிக்கிழமை கௌரவ மனா கணேசன் அவர்கள் என்னோட கதைச்சவர், கேண்டீன்ல கதைச்சு நாங்கள் தனியாக கதைப்போமான்னு கேட்டவர். அப்போ அவர் நூலகத்தில் பாராளுமன்ற நூலகத்தில் நாங்கள் 2 பேரும் தனியாக இந்த கதை கேட்க அவர் சில விஷயங்களை இந்த கேட்ட பொழுது நான் அவருக்கு எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சரி நாங்கள் ஒரு வரைவு வரைஞ்சிருக்கிறோம், நானும் அதில் பல திருத்தங்களை செய்திருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் அந்த வரைவை தாங்கலை. நான் தரலாமண்டா ஒரு பிரிண்ட் எடுத்து தந்தேன். அந்த வரைவில் சொல்லப்படுது, பிரிக்க முடியாத இலங்கைக்குள் என்ற ஏக்கிய ராஜ்யம் என்றுதான் அங்க முன்னுரிமைப்படுத்தப்படும். அதாவது ஏற்கனவே நல்லாட்சி காலத்திலே தயாரிக்கப்பட்ட வரைவு, அதை சொல்ல அந்த வரைவில் இருக்கிற சில சொற்பதங்கள் அங்க சொல்லப்படும். அதே போல அதுல கடைசியா ஒன்று சொல்லப்படுது, 2015 19 ஸ்டேரிங் கமிட்டி அந்த பாராளுமன்ற நிலை ஏற்குழுவில் உருவாக்கப்பட்ட விஷயங்களை கண்டினியூ பண்றது, அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுறது என்றது கடைசியாகவும் சொல்லப்படுது. அதாவது நீங்கள் பார்த்த வரைவின் அடிப்படையில் ஏற்கனவே பேசப்பட்ட அல்லது ஸ்டேரிங் கமிட்டியில் விவாதிக்கப்பட்ட வரைவைத்தான் நீங்கள் இப்பொழுது வரைவு முழுமையான, அங்கே இருக்கிற வரைவு முழுமையா இல்லை. இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன விஷயங்களை கட்சிகள் பேச வேணும், கட்சிகளுக்குள்ள இருக்க விஷயங்கள் என்று சொல்லப்பட்டு மறைமுகமாக 2 விஷயங்கள் அதுல தொக்கி காட்டப்படுது. என்ன ஒன்று, பிரிக்க முடியாத என்ற அந்த பழைய இதுக்குள்ளேயே ஒருமித்த நாடு என்று சொல்ல, ஒருமித்த நாட்டுக்குள்ள நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி வருது. அவ்வாறான அந்த 3 இணைந்த கட்சிகள் இந்த விடயத்தை திரும்பவும் கண்டினியூ பண்றதுக்கானது என்றாதான். அப்படியானால் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக, பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், அந்த வரைவு தொடர்பாக, ஏற்கனவே வரையப்பட்ட வரைவு தொடர்பாக நாங்கள் அதை முற்றாக நிராகரிக்கிறோம், புதிய வரைவு தொடர்பாகத்தான் நாங்கள் ஆலோசனை. அவர் சொன்னது உண்மை. இப்ப அவர் மட்டும் இல்லை, நாங்களும் கூட தெளிவா சொல்றோம், அது நிராகரிக்கப்பட்டுட்டோம், நாங்களும் அதை கையை விட்டுட்டோம். அது சம்பந்தனையா இருக்கும் பொழுது கூட நான் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 38 நிமிஷங்கள் நான் பேசியிருக்கிறேன். அவர் சம்பந்தனையா மேசையில் தட்டினவர், நான் பேசின பிறகு எனக்கு 30 நிமிஷங்கள் முடிஞ்ச பிறகு அவர் தான் எனக்கு 5 நிமிஷங்கள் கூட பெற்று தந்தவர். அந்த வரைவில் நீங்கள் உங்களுக்கு தெரியணும், 2015 19 கொண்டு வரப்பட்ட வரைவில் காணிகள் சம்பந்தமாக ஒரு தெளிவான வரையறை எங்கேயுமே சொல்லப்படுது. ஒரு குடியேற்றம் நடக்கும் என்றால், உதாரணத்துக்கு கிளிநொச்சியில் 500 பேரை குடியேற்ற போகிறோம் என்றால், முதலாவது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை, 2வது இந்த மாகாணத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை, 3வது இலங்கைபூராக இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை. ஆனால் 3 பகுதியும் குடியேற்றப்படணும். இது அதில் சொல்லப்படுது. அங்கே போலீஸ் அதிகாரம் பற்றி அந்த வரைவில் இங்கே எந்த இடத்துலையும் பேசப்படையில்லை. ஆனால் 13ஆம் தேதியில் என்ன இருக்குது, போலீஸ் அதிகாரம் இருக்கு, நடைமுறையில் இல்லை. ஆனால் அந்த ஜாப்பில் எழுதப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் 13ஆம் தேதியில் போலீஸ் அதிகாரம் இருக்கு, இங்கே இல்லை. அதை விட இப்போ நீங்கள் வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், மகாவலி அதாரிட்டி, கடலோர காவல் திணைக்களம், கனியமணல் திணைக்களம், இந்த திணைக்களங்கள் எல்லாம் 6 இருக்கின்றால் மத்திய அரசுகளான் இருக்கு. இப்போ இந்த மத்திய அரசுகள் இருக்கிற இந்த திணைக்களங்கள் அவ்வளவும் காடுகள், காணிகள், நிலங்கள் எல்லாத்தையும் அவர்களெல்லாம் வச்சிருக்கிறார். அப்போ காணி சம்பந்தமான ஒரு தெளிவான அதிகாரம் இல்லாத இந்த ஒருமித்த அல்லது ஏக்கிய ராஜ்யம் என்ற விஷயத்துக்கு ஒற்றை ஆட்சிகளை போகுமா இருந்தால் எந்த தீர்வு சாத்தியமா இருக்கு? இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்க என்றால், நிதி சம்பந்தமாக, ஒரு மாகாணத்துக்குரிய நிதி சம்பந்தமாக அந்த இடத்துல எங்கேயுமே பேசப்படலை அந்த வரைவில். இப்போ நீங்கள் இந்தியாவில் உங்களுக்கு இந்தியாவுன்ற ஒரு செமி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் மாநிலங்கள் சாதாரணமாக பார்த்தீங்க என்றால், அங்கே இருக்கிற முதலமைச்சர் வேறு நாடுகளோடு சேர்ந்து ஒப்பந்தங்களை செய்து காசை கொண்டெல்லாம் தன் மாநிலத்துக்கு, அதுக்கு தான் மத்தியில் அனுமதியை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கலெக்டர் அங்கே உள்ள அரசாங்க அதிபரை நியமிக்கிறேன்டா முதலமைச்சருடைய
சிபார்சின் அடிப்படையில் தான் ஒரு கலெக்டர் நியமிக்கப்படலாம். ஒரு அங்கே இருக்கிற உதவி கலெக்டரோ அல்லது ஏனையவர்கள் நியமனங்கள் எல்லாம் ஏன் இன்டெலிஜென்ட் பியூரோவை கூட ஒரு தடவை போடுற என்றால் அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட அனுமதியை மத்திய அரசு கேட்கும். மாநில அரசுக்கு தனியான போலீஸ் இருக்கு. அங்கே ஒரு கியூ பிரான்ச் ஒரு போலீஸுக்கான துறை இருக்கு. இப்போ இது அந்த மொழி அடிப்படையிலான மாநில சுயாட்சிகள் அங்கே மிக தெளிவாக சொல்லப்படுது. சில பலகீனங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு கூட்டாட்சியிலையும் ஒரு இணைப்பாட்சியிலும் பலகீனங்கள் இருக்கும். ஆனாலும் இது இந்தியாவில் இருக்குது. அப்போ நாங்கள் கேட்கறது என்ன, சமஷ்டி ஆட்சி என்பது இந்த நாட்டுக்குள்ள நாங்கள் சரி இந்த நாடு பிரிக்க முடியாத நாடுன்றதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம், சரி பிரிக்க இல்லை. இது ஒரு மாநிலங்களின் இணைப்பாட்சி. அப்போ இந்த மாநிலங்கள் என்பது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக தேசம், தமிழர்கள் என்ற சொல் அங்கீகரிக்கப்படும். தமிழர்களை ஒரு இனமாக, ஈழத்தமிழர்கள் இனமாக அங்கீகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான தீர்வு என்பது வருகிற பொழுதுதான் அது ஒரு சரியான பாதையை கொண்டு வரும். அப்போ அங்கே காணி, போலீஸ், நிதி அதிகாரம், ஏனைய அதிகாரங்களுடைய வரையறைகள் மீளவும் பறிக்கப்பட முடியாதா இருக்க வேணும். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வரைவில் ஒன்று இருந்தது, ஒரு மாநிலத்தில் இருந்து 5 பேர் கொண்ட 2வது சபை ஒன்றை உருவாக்குறது. இது அந்த வரைவில் இருந்தது. அந்த 2வது சபை இருக்கிற பொழுது ஒரு அதிகாரத்தை மத்திய அரசு மீள எடுக்கிறதா இருந்தால் இந்த மாநிலத்துக்குரிய 5 பேர் கொண்ட குழுவில் 3 பேராவது ஓம்பட்டா தான் அதை எடுக்கலாம் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் தெளிவாக அது எழுதப்படையில் அது அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது போர்ட் முக்கியம் இல்லை, ஆனால் தீர்வு தான் முக்கியம். பிரித்தானியாவில் ஒற்றையாட்சி தான், ஆனால் அயர்லாந்து பிரிந்து போனது தான். ஸ்காட்லாண்டுக்கு வாக்கெடுப்பு நடந்தது. அது ஒரு கனவான் ஜாப்பில் இருக்கிற நாடு, வளர்ந்த நாடு. இன்றைக்கு உலகத்தில் அவருடைய வளர்ச்சி வித்தியாசம். நாங்கள் ஒரு 3ஆம் உலக நாடு, அடிபட்டு சண்டை பிடிச்சு இப்பவும் ஒருத்தர் இன்னும் தமிழர்களை அடக்கி வச்சிருக்கலாமான்னு படைகளை குவிச்சு ஒரு சிங்கள மேலாதிக்கத்துக்குள்ள அல்லது சிங்கள பேரினவாதத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கான தீர்வு என்பது நிரந்தரமானதாக இருக்க வேணும். நிரந்தரமானதை நீங்கள் சொல்லுறது சரி. தமிழரசு கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த வரைவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று. தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சொல்லுகிறார், நாங்கள் அதை இப்போதோ நிராகரித்து விட்டோம் என்று. அப்படியானால் திரு சுமந்திரன் அவர்கள் தனிச்சையாக தானாகவே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைகிறார் என்று சொல்ல வருகிறீர்களா? சுமந்திரன் அப்படி செய்தால் அதுக்குரிய பதில மக்கள் கொடுப்பார்கள் அவர்கள். அது சுமந்திரன் அதுக்குரிய நீங்கள் இதுவரை கூறிய விடயங்களின் அடிப்படையில் தெளிவா நான் சொல்றேன். நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கிறோமே, கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே பலர் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த வரைவு என்பது சுமந்திரனே போன முறை சொன்னவர் தானே, அந்த வரைவு எழுதப்பட்ட காலத்தில் சொன்னாரே, நான் இந்த முயற்சி தோத்து கண்டால் நான் அரவாசி ராஜினாமா கடிதம் எழுதிட்டேன், நான் விலகிடுவேன் சொன்னவர் தானே. விலகினவரா? நான் கேட்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எழுதி கொள்ள. அப்ப இது தொடர்ச்சி இல்லையே, இது அப்ப முடிஞ்சுதே, நடக்க இல்லையே, வெற்றி பெற இல்லையே. 2015 19 வரைக்கும் அவரால் ஒரு தீர்வு அவர் செய்திருந்தா அதை அந்த தீர்வை எட்ட முடிய இல்லையே. அப்ப இது திரும்பவும் மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயத்தை அல்லது அவர்களின் அரசியல் அபிலாஷைகளை குழி தோண்டி புதைக்கிற வேலைக்கு நாங்கள் போகலாம். ஒன்று தெளிவாக நாங்கள் சொல்லக்கூடியது இணைப்பாட்சி. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கடைசியாக நான் நினைக்கிறேன் மே மாதம் 6ஆம் தேதி தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை கொழும்பில் கூடினது. அதில் சுமந்திரனும் இருந்தவர், இணைய கட்சிகளுக்கு சேர்ந்த பிரதிநிதிகளும் இருந்தவர்கள். அதில் ஒரு தெளிவான தீர்மானம் உண்டு. அவர்கள் அதை ஊடகத்துக்கும் அவர்கள் வெளியிட்டிருந்தவர்கள். அதில் அவர்கள் சொன்னது, தமிழர்கள் வடக்கு கிழக்கு என்பது அவர்களுடைய பூர்வீக தாயகம், மாநிலங்களின் சுயாட்சி தான் ஒரு இலங்கை என்ற நாடு என்பது தெளிவாக சொல்லப்பட்டது. அதே போல தமிழர்கள் ஒரு இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். மற்றது மொழி, தமிழும் சிங்களமும் ஆட்சி மொழிகளாக இருக்க வேணும், ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கலாம். இணைப்பாட்சி இவ்வாறான கோரிக்கைகள் இதில் கிட்டத்தட்ட 7-8 கோரிக்கைகளை முன்வச்சு அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டது. அப்போ அது எங்கே ஏற்றுக்கொண்ட என்றால் இதெல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்து தான் இதில் வாரம், இந்த துறைகளை வாரம் பிறகு திருப்பி அதை சொல்லிக்கொண்டு அங்கே பேசிக்கொண்டு இன்றைக்கு போய் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற தரப்பில் நாங்கள் இப்படி ஒரு வரையறையை எழுத்து மூலமாக கொடுக்க போனோம் என்றால் நாங்கள் எத்தனை முகங்களை காட்ட போகிறோம்? ஆகவே அது ஒரு பொருத்தப்பாடான. இப்போ நீங்கள் அங்கிருந்து கேட்ட விஷயத்தில் ஏக்கிய ராஜ்ய இந்த இடைக்கால வரைவு என்பது அது கைவிடப்பட்ட உண்டு, அது இப்போவோ கைவிடப்பட்டுட்டது. அதில் நாங்கள் தூக்கி அதைத்தான் திரும்ப திரும்ப நிமித்துவமாக இருந்தால் நாங்கள் மக்களுக்கு செய்கிற அது மிகப்பெரிய துரோகமாக அது மாறும். ஆகவே நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய இப்போ தலைவரும் அதை சொல்லியிருக்கிறார். சம்பந்தனையா கூட சொன்னவர், அது இன்னும் சில விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட இருக்கு. நான் கேட்கிற பொழுது சம்பந்தனையா கேட்கிற பொழுது சொன்னார், சரி இந்த வரைவு இப்பொழுது வரையட்டும், நாங்கள் வர முதலே நாங்கள் அதை எதிர்க்க இல்லை, சரி அதோடு என்னென்ன சேர்க்கணும்ன்றதை அடுத்த கட்டத்தை பார்ப்போம். சேர்த்த பிறகு
இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுறேன்டா சிங்கள மக்கள்கிட்ட அது வாக்கெடுப்புக்கு போகணும், சிங்கள மக்கள் வாக்களிக்கணும், அதை அங்கீகரிக்கணும். அப்போ அதுக்கு வரைக்குமான நீண்ட பயணம் ஒன்று இருக்குது, பொறுத்திருந்து நாங்கள் சேர்க்க வேண்டிய சேர்ப்போம்னு சொன்னார். அப்போ அவரும் அதை அந்த பூரணமாக அது சரியென்று சொல்ல. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய அரசியலமைப்பு திட்டத்தை நோக்கி செல்லும் என்று நம்புகிறீர்களா? மனநிலை ஒரு இங்கே நாட்டில் ஒரு இனப்பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே தயாரில்லை. அப்போ அவர்கள் ஒரு அரசியல் அமைப்புக்கு போவார்கள், ஏமாத்துறதுக்கு ஒரு வழியை தேடுவார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு இப்போ இருக்கிற வழி இப்படியான ஏதாவது ஏக்கிய ராஜ்யை பற்றி நாங்கள் திரும்ப பேசினா அவர் கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி பேசிட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் இழுத்தா காலம் முடிஞ்சிடும். காலம் இப்போ 2 வருஷம் இந்த செப்டம்பரோட முடிஞ்சுது. இந்த 2 வருஷத்துக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அது 1000 கேள்விகள் தொக்கி நிற்குது. ஆனால் அவருடைய பக்கத்தில் பேசுகிற ஒவ்வொரு அவைய எம்பிமாரோ அமைச்சர் மாதிரியோ பார்த்தால் அவர்கள் ஏதோ தாங்கள் ஒரு பெரிய சோழர் கால பொற்காலம் மாதிரி ஆக்கினதா பேசி கொண்டு இருக்கிறார்கள். பழைய அரசாங்கங்கள் எப்படி ரோட்டுக்கு படம் போட்டார்கள், வாகனம் ஓட்டினார்களோ, ஜேசிபி ஓடி பார்த்தார்களோ அதைத்தான் அவர்களும் இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட மோசமாக, அதை விட இந்த பொருளாதார கஷ்டங்கள், உக்ரைன் ரஷ்ய சண்டை, இன்றைக்கு ஈரான் அமெரிக்க சண்டைகளால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற தாக்கம், ஒதுக்கப்பட்ட வீதிகள் எல்லாம் அரைவாசியாக குறைக்கப்பட்டது. இப்போ சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு கல்மட்டு நகரில் ஒரு 3 கிலோமீட்டர் வீதி ஒதுக்கப்பட்டா 1.5 கிலோமீட்டருக்கானது இல்லை, காசு வராது. சர்வதேச விளையாட்டு மைதானமும் நிறுத்தப்பட்டு தான் நேற்று நானும் அதை கேள்விப்பட்டேன். அப்போ இப்படியே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு யுக்திக்குள்ள தான் அவர்களுடைய காலம் போகுது. இவர்களுக்கு வேறு அரசியலில் அவர்கள் ஒரு பகுதி போகிறார். இப்படி ஒரு கலைச்சூழல் அவருடைய குறைஞ்சது 700 ரூபாவுக்கு டீசலை கொண்டு போகணும்ன்றது IMF-இன் கோரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கண்டு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர்கள், பொருளாதார ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இவர்களுடைய காலத்தில் இன்னும் நீங்கள் சரியான இடத்தை போகணுமெண்டா ஒரு குறைஞ்ச டீசல் விலை 700 ரூபாவுக்கு போக வேணும். ஆனால் அரசாங்கம் அதை கொண்டு போக முடியாமல் மானியத்தை வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். எவ்வளவு காலத்துக்கு சாத்தியப்படும்? ஆகவே இது ஒரு தெளிவாக அவர்கள் போகிறதா இருந்தால் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களோட இணைஞ்சு ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டால் உண்மையில வரலாற்று வெற்றி கொண்ட இந்த நாடு பெறும். இருந்தால் தமிழர்களுக்கு இருக்கிற மூலவளம், அவர்கள்ட்ட இருக்கிற கல்வி வளம், அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களுடைய பொருளாதாரம், நாடுகள் ஒற்றுமை வந்துட்டா வேறு நாடுகள் இலங்கை கொடுக்க போகிற உதவிகள், இவற்றையெல்லாம் பெற்று இந்த நாட்டை கொண்டு போகிறதுக்கு இணைந்த வடகிழக்கில் நிரந்தரமான அரசியல் தீர்வுண்டு அனுர அரசாங்கம் கையில் எடுக்கும் என்றால் வரலாற்றில் வெற்றி பெற்ற மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள். சங்கீதனுடைய கைது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் சாதாரண நடைமுறைக்கு கொண்டு வர்றது தொடர்பாக நீங்கள் ஜனாதிபதியோடு தொலைபேசி மூலம் உரையாடியிருந்தீர்கள். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அரசியலமைப்பு விடயம் மற்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசத்தினுடைய காணி அபகரிப்புகள் தொடர்பாக நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு முயன்றிருக்கிறீர்களா? எழுத்து மூலமா நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்னென்றா அதில் ஒரு விஷயம், நாங்கள் இது ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள். ஒருவேளை கைது செய்த அங்கிருந்த கைது செய்தால் நான் டக்குன்னு கேட்கலாம், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்தது பிள்ளை என்று கதைக்கலாம். ஆனால் ஒரு பொதுவான உடன்பாடுகள், கட்சி ரீதியான நடவடிக்கைகள் தொடர்பில் கட்சியோடையும் சேர்ந்து தான் நாங்கள் அதை பேசுவோம். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாரும் போகணுமென்ற ஒரு எண்ணமும் பெறும். இப்போ நாங்கள் போகிறாள் தனியை கதைச்சா ஸ்ரீதரன் அவற்றை போக்க இருக்கிறான்னு தான் இப்போ சொல்லி கொண்டு இருப்பார். ஆனால் தாங்க ஜோசிதவை கூட்டின்னு வச்சு படம் எடுப்பினும் வீட்டில் வச்சிருப்பினும் அதை பற்றி பேச மாட்டார். அல்லது தாங்கள் பேசினால் அது பிரச்சனை இல்லை, ஸ்ரீதரன் பேசினா மட்டும்தான் பேசக்கூடாது. ஏனென்றால் அது இது நாங்கள் தான் பேசினதாக இருக்கணும், மற்றாக்கள் பேசிடக்கூடாது. இது ஒரு மனவருத்தம் உண்டு, அல்லது அவர்களுக்கு இருக்கிற ஒரு உளவியல் பிரச்சனை ஒன்று இருக்கு. இருந்தாலும் கூட அண்மையில் நான் ஜனாதிபதிக்கு எழுத்தில் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறேன். நான் இந்த சங்கீத் சண்டை விஷயம் கதைக்கிற பொழுது மறுபடியும் கேட்டேன், நாங்கள் இந்த மயிலிட்டி சம்பவம் தொடர்பாக காணி விஷயங்கள் அப்போ கேப்பாப்பில் உண்ட திரும்பி தொடங்க இல்லை, ஏனைய சில பொருளாதார போலீஸ் நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் உங்களோட பேச வேணும், ஒரு டைம் வேணும், நீங்கள் சொல்லுங்க டைம் தரலாம்னு சொன்னவர். அதுக்கப்புறம் அந்த முயற்சியில் கொஞ்சம் நானும் இந்தியாவுக்கு 2 தடவைகள் போக வேண்டியிருந்தது. அந்த பயணங்களால் நான் அதை தொடரையில்லை. ஆனால் நாங்கள் அடுத்த முறை அவரோட எப்படியாவது பேசுறதுக்கு இருக்கிறோம், பேசுவோம். இந்த இந்திய பயணங்கள் தொடர்பாக ஆரம்பத்தில் கேட்ட இடத்திலிருந்தே குறிப்பாக மாகாண சபை அதிகாரங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்திலும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா தொடர்ச்சியாக மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் சரியான உதாரணமாக இருக்கும் எங்களுடைய தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை கூட மாகாண சபை இடமிருந்து மத்திய அரசுக்கு மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக கூறி பலரும் ஆர்ப்பாட்டங்கள் கூட செய்திருந்தார்கள். இந்தியா மாகாண சபை விடயத்தை கைவிட்டு விட்டதா? நீங்கள் பேசுகின்ற போது அவர்கள் தங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களா? இப்பொழுது தெல்லிப்பள வைத்தியசாலை விஷயத்தில் ஒன்றை தெளிவாக இருக்கணும். அதை ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அது சத்தியலிங்கத்துக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேணும். அந்த விஷயத்தில்
2016 ஆண்டு விக்னேஸ்வரன் ஐயா முதலமைச்சராக இருக்கிற பொழுது சத்தியலிங்கம் சுகாதாரம். சுகாதார அமைச்சர் அப்போ அவர்கள் ஒரு தீர்மானம் சர்ச்சியூட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறார். மாகாணத்துக்கு உட்பட்ட வைத்தியசாலைகளையும் மத்திக்கு போக இயலாது. அதே நேரம் சித்த வைத்தியம் என்றது ஆயுர்வேதம் என்ற பேர் இல்லை, சித்த வைத்தியம் என்றதான் பேர் என்ற விஷயங்கள் வர்த்தமானி அறிவித்தலாக அப்போ தெய்வேந்திரம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். அவரால் வர்த்தமானி அறிவித்தலும் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருந்தால் அதை மீறலாம்ன்றது அதான் இந்த மாகாணத்தில் உள்ள பலகீனத்தை பார்த்து நீங்கள் விளங்கும். மாகாணம் வந்து சர்ச்சியூட் பாஸ் பண்ணினாலும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருந்தால் அவர்கள் பாராளுமன்ற பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு இந்த சர்ச்சியூட்டையே கிழிச்சு தொங்க போடலாம். அப்போ இதுதான் 13ஆம் திருத்தம். இந்த 13ஆம் திருத்தத்தை நாங்கள் நல்ல மட்டும் கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பலகீனங்களை தான் நாங்கள் குறிப்பிடுறோம். என்னென்றால் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அந்த அதிகாரம் பறிக்கப்படக்கூடாது. அதுதானே சமஷ்டி. அப்போ இதைத்தானே தர்றதுக்கு சிங்களம் பயப்படுது. அப்போ நீங்கள் ஒற்றை ஆட்சிக்குள்ள 13ஆம் திருத்தத்தில் வந்த இதை இப்போ நலிந்த ஜேதிச வந்த பொழுது அவர் சொல்லியிருந்தார், இல்லை நாங்கள் 2-3 விஷயமா பார்க்குறோம். ஒன்றில் நீங்கள் அதை அப்படி ரெண்டும் சேர்ந்து இயங்கலாம், அல்ல தனித்தனியாக பிரித்து கொண்டு போகிறோம்னாலும் நாங்கள் தயார், அல்லது இப்படியே மாகாணம் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விடுறோம்ன்ற ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தேன். ஆனாலும் நாங்கள் இந்தியா மீதுன்னு சொல்லிடலாது. ஏனென்றா இந்த மாகாண சபை தேர்தல் 2013 18 வரைக்கும் இருந்தது, 5 வருஷங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த 15 18 19 வரைக்கும் நாங்கள் 6க்கு முண்டு கொடுத்துருந்தோம். நாங்கள் அந்த மாநசபையை நடத்தண்டு கேட்கக்கூடிய வெள்ளம் எங்கள்கிட்ட இருந்ததா இல்லையா? ஏன் நாங்கள் அதை செய்யல? அப்போ அன்றைக்கு இந்த 50க்கு 50 விகிதாசாரமும் தொகுதி முறையும் பெறணும் கொண்டு வந்ததாரு ஜெயம்பதி விக்ரம் நட்டம் சுமந்திரன் தான் அந்த வரைவை கூட கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் அன்றைக்கு என்ன செய்தோம்? விக்னேஸ்வரன் பண்ணுவார் என்ற பயத்தில் நாங்கள் மாகாண சபையை நடத்த விட இல்லை. நாங்களும் தான் அதுக்கு பேசாமல் இருந்தோம். இன்றைக்கு மாகாண சபையை கொண்டாடி நாங்களே சட்டம் மூலம் கொண்டு வரோம் பார்லிமெண்ட்ல. இது விட்ட பிள்ளைகள். நாங்கள் கடந்த காலத்தில் கனவீரை நான் இப்போ பார்க்குறேன், விடுதலை புலிகள் மீது குற்றம் சொல்றதுல மட்டும்தான் வெறும் கவனமாக இருக்கிறார். விடுதலை புலிகள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ள இதை ஏற்றுக்கொள்ள என்று பக்கமாக எழுதுகிறார்கள். ஆனால் எங்களுடைய இந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் விட்ட பிள்ளைகள் என்ன? நாங்கள் இவ்வளவு தூரம் எங்களுடைய ராஜேந்திர நடவடிக்கைகளில் நாங்கள் முழு தோல்வி அடைந்திருக்கிறோம். எப்படி கண்டு விட்டுருக்கிறோம்? இறுக்கமாக ஏன் இருக்கல? அன்றைக்கு நாங்கள் சரியோ புள்ளியோ அந்த தேர்தலை சந்திச்சிருந்தால் அது நாங்கள் தோற்றிருக்கலாம். ஆனால் யாரோ தமிழ் தான் வந்திருப்பார். வடக்கில் அது கொண்டில் விக்னேஸ்வரன் திரும்ப சிஎம்மாக இருந்துக்கக்கூடும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மாநசபை நடத்தினு கேட்குறோம். இதை போய் இந்தியாட்ட ஏன் போல சொல்லணும்? நாங்கள் இந்தியாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்தியா சொல்ல இல்லையா நீங்கள் மாநசபையை நிராகரிச்சு போட்டு வேறு மாதிரி வாங்க. நேற்று கூட நலிந்த ஜேதிச சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு ஈழநாடு பத்திரிகைலாம் இருக்கு, நான் பார்த்தேன். ஈழநாட்டின் இன்றைய தலையங்கம் அதில் நலிந்த ஜேதிச சொல்கிறார், நாங்கள் மாநசபை நடத்த எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்கள் ரெடி, ஆனால் மக்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி முறைக்கு போகணும்னு நாங்கள் பார்க்குறோம். அப்படி என்றால் இந்த வருஷத்தில் இல்லை என்றது தெளிவாக தெரியும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தற்பொழுது சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கிற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளைகளில் அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சி போல பேசுவது போல தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நாங்கள் விட்ட தவறு என்று சொல்லுகிறீர்கள். தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இடையறாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள். கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக வந்தவர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் இதை நான் ஆரம்பத்திலே கேட்டிருந்தேன். தமிழரசு கட்சியிலே பல பிரச்சனைகள் காலத்துக்கு காலம் வந்து போயிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு சாணக்கிய தன்மையோடு அதை கையாண்டார்கள். அதுபோல நடந்த பிழைகளை எல்லாம் நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கும் இதையே சொல்லுவீர்களாக இருந்தால் மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த கட்சியிலே நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள்? பொறுப்பில் இருக்க விடுறீங்கள் இல்லையே? இல்லை, அப்படி நீங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்லலாங்கிற நாங்கள் பொறுப்புக்குங்கிற மக்கள் நம்பி தெரிவு செய்ய அடிமட்ட மக்கள் எங்களை தெரியும். அப்படியானாலும் அந்த கட்சியில் இருக்க அப்படி அது இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஏலக்குடியில் நின்று பிடிக்கிறோம் தானே. நின்று பிடிப்பது மட்டுமல்ல, மக்களுடைய அபிலாசைகளை மக்கள் வந்து மிக தெளிவாக தலைவராக யார் இருக்கணும் என்றதுக்கான அடிமட்ட மக்களின் தெரிவு தான் அந்த பொதுச்சபை தெரிவு. அது வந்து சாதாரணமா 100 பேர் 50 பேர் அதை பேச மீண்டு கொண்டு போகும். சரி, மீண்டு கொண்டு இல்லை, அது சொல்ல வேணும் தானே. நீங்க மறைச்சு கதைக்கல தானே. அப்ப மக்களின் தெரிவா இருந்ததை கூட நீங்க நடத்த விடுறீங்கள் இல்லையே? ஏன் நீங்க தந்து பாருங்க 2 வருஷத்துக்கு அப்படியான நான் கேட்கிறேன். உங்களை தெரிவு செய்த பொது சபை இருக்கிறது, மத்திய குழு இருக்கிறது. அவர்களுடைய பலத்தோடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன நீதிமன்ற ஓர்டர் அதுதானே எங்க இல்லாது. இப்பொழுது காங்கேசன்துறை தொகுதி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள், பொதுச் செயலாளரும் பதில் தலைவரும் விலக வேண்டும் என்று. அப்படி உங்களுடைய தொகுதிகள் அத்தனையும் செயற்பாடுகளை ஏன் விஸ்தரிக்க முடியவில்லை? அது வந்து ஒவ்வொருத்தர் தங்களுக்கு நடந்த விஷயத்தை சொல்லி என்னென்ன காரணத்துக்காக விழுத்த வேணுமா சொல்லி இருக்கணும்.
அது நாங்களும் ஏற்கனவே நானும் எழுதியிருக்கிறேன், நாங்களும் எழுதியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் வெளியில் இன்னும் விட இல்லை. நாங்கள் பத்திரிகை நான் கிட்டத்தட்ட 7-8 கடிதங்கள் தலைவருக்கு எழுதியிருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட காலங்கள். அது விசாரணை கூட எடுக்கப்படையில்லை. இப்போ கடைசி எழுதின ஒரு கடிதம் தான் நான் மத்திய குழு உறுப்பினர்களுக்கும் பிரதி போட்டு எழுதினது. நான் அது ஊடகங்களுக்கு கொடுக்க இல்லை. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, நாங்கள் விட்ட தவறுன்னு சொல்ல வேணும். மக்களுக்கு விட்ட தவறை நான் நெஞ்சுக்கு நேராக தவறு விட்டிருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக சொல்வது சரியான முறையான முறைதானே, உண்மையை சொல்லத்தானே வேணும். இப்பொழுது விடுகிற தவறுகளையும் இன்னும் ஒரு 4 விட்டிருந்தால் தவறு திருத்தப்பட வேண்டும் என்று யார் திருத்துறது? எந்த இருக்கிறாங்க தனிய ஸ்ரீதரன் என்பவர் தனி மனிதன் அல்ல. தனி மனிதன் முடிவெடுக்கிறது இங்க மத்திய குழுல முடிவெடுக்கிற என்றாலும் சரி, அரசியல் குழுவில் முடிவெடுக்கிறேன்றாலும் பல பேரோட தானே அந்த முடிவுகள் எடுக்கப்படுறது. அப்போ நாங்கள் பல பேரோடு எடுக்கப்பட எங்களோட கருத்துக்களை எங்கே பதிவு செய்கிறோம், எங்களோட கருத்துக்களை சொல்கிறோம். இதுதான் எங்களோட முடிவன் சொல்கிற பல போகிறது. அது இல்லை இப்படி தான் எங்களோட பெரும்பான்மையை காட்டினா நாங்கள் அதுக்கு மேலே போயிடாது. அப்போ நாங்கள் அதான் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு தெரிவு நடந்த பொழுது தலைவராக எங்களை விட்டுருந்தா நாங்கள் 2 வருஷம் நாங்கள் எங்களோட நடவடிக்கை செய்து காட்டி. எப்படின்னா தொடர்ச்சியாக உங்களை இயங்க விடாமல் அடக்கப்படுகின்ற விடயத்துக்குள்ளே இருந்து கொண்டே நீங்கள் அதுதானே வழக்கு போட்டது. அவர்கள் போட்ட வழக்கின் நோக்கம் என்ன? நான் இப்பவும் தெளிவாக சொல்றேன், அவர்கள் வழக்க கை வாங்கட்டும். வழக்க கை வாங்கி பகிரங்கமாக நான் கேட்கிறேன், கட்சியின் தெரிவின்படி 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் நடந்த தலைவர் தெரிவையும் 2024 ஜனவரி 27ஆம் தேதி நடந்த ஏனைய தெரிவுகளையும் ஏற்றுக்கொண்டு கட்சியை இயங்க விடட்டும். நாங்கள் தெளிவாக நான் 2 வருஷத்துக்குள்ள கட்சியினுடைய நடவடிக்கையும் கட்சியையும் வளர்த்து காட்டுறோம். 2 வருஷம் தான் அது. எங்கட கட்சியில் உள்ள ஜனநாயகமும் கனவானும் நாங்கள் எல்லாரும் ஒரு தலைவராக 2 வருஷம் தான் ஒருவர் இருந்திருக்கிறார். மாவியனின் காலத்தை விடுங்க, அது கொரோனா அப்படியான பீரியட்கள் வந்தது, வேற பிரச்சனை. வேற மூத்த தலைவர் 6 மாதம் எதிர்க்க இல்லை. ஆனால் ஒரு செயலாளர் பொதுச் செயலாளர் அவர் 2 வருஷம் தான் இருந்திருக்கிறாரு. இல்லை பதவியை பிடிக்கணும் என்று பதவியை வச்சிருக்கணும் நினைக்கிறவர்கள் இருந்தால் அது அவையின் கருத்து வேறுபாடு. இன்னும் ஒருவர் வளரணும், இது ஒரு தேசிய விடுதலை இயக்கமாக மாற வேணும், இது மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படணும் என்றால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு மாறிக்கொண்டே இருக்க வேணும். மாறினாத்தான் அதன் உண்மையான வளர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எங்களுடைய அழைப்பு ஏற்று கலையத்துக்கு வருகை தந்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த வார ஸ்போர்ட்லைட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக என்னோட ஐங்கரன் இணைந்திருந்தார். ஐங்கரனுக்கும் நன்றி. தொடர்ந்து மற்றொரு ஸ்போர்ட்லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெற்ற கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே.